எல்லாம் அல்ல இறைவன் பாதம் பணிந்து என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். முதற்கணம் என் குருநாதர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் என்னுடைய சின்ன டிஸ்கஷன் தான். நார்மலாக ஜாதகம் நாம் பார்க்கும்போது இப்போது வர காலகட்டத்தில் ஜாதகம் நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியல அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. அதில் வேல்யூடு இருக்குது. பட் நான் என்னோடய கருத்து என்னன்னா, நம்ம இன்னும் கூட நம்ம ஆராய்ச்சி பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம திங்க் பண்ணணுமோ. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளருதோ அந்த அளவுக்கு நாமளும் கூட சேர்ந்து வளரணும் அப்படின்னு. ஸோ அப்போது நம்ம பழைய நூல்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நாம் எடுத்து நாம் அப்ளிகபிள் பண்ணி நம்ம அதை மாடர்னைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் என்னோடய கருத்து. அந்த மாடர்னைஸ்னால் இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நபர்கள் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 4ஆம் இடத்துல சனி பார்வை இல்லை சனியோட இருந்தாலும் சுகங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது அதை ஜென்ரலாக சொல்கிறாங்க. பட் அதில் இப்போ சார் சொன்ன மாதிரி அது ஏன் எப்படி எதற்காக அப்படின்னு நம்ம நிறைய கேள்வி கேட்கும்போது அது நல்லா இருக்குது. அது சார் ரொம்ப விளக்கமாக அழகாக கொடுத்துருந்தாரு. அது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதுக்கு அடுத்தபடி ஐயா இரண்டாவதாக உரையாற்றின மணிவாத்தியார் சாரும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. அழகாக 2ஆம் இடத்தை பற்றி அழகாக சொன்னார். அது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சு. இதில் ஒரு வித்தியாசமான பார்வைகள் இருந்தது. ஸோ இப்போ அந்த பார்வை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இது மாதிரி கருத்து பற்றல்கள் வரும்போது இது ரொம்ப ஊக்கமாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நமக்கு நம்மளை மேலும் இன்னும் வளர்த்துக்க நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி கருத்து பற்றல்கள் நம்ம வேலூரில் ஜோதிட சங்கத்தில் ஏற்பாடு செய்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நல்லா அழகாக பெரிய பெரிய மீட்டிங்கில் கிடைக்க விட நிறைய பாயிண்ட்ஸுக்கு இந்த மீட்டிங்கில் கிடைக்கும். சின்ன ஏரியாவாக இருந்தாலும் நிறைய பாயிண்ட்ஸு கிடைக்கும். பெரிய மீட்டிங்கில் அதில் ஒரு வித பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் அதை விட இது நல்லா இருக்குது. ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது இந்த சமயத்தில் எனக்கு தோன்றது என்னன்னா, நண்பர்கள் யாருக்கு அனுகூலமாக அமைவாங்க, யாருக்கு ஹெல்ப்ஃபுல் நண்பர்கள் இருப்பாங்க, லாங் டேர்ம் நண்பர்கள் யாருக்கு அமைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு தகவல். நண்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெக்யூலியர்ஸ். அதாவது முதல்ல நண்பர்கள்லாம் யாருன்னா நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம நல்லது செய்யும்போது நீ நல்லது செய்கிறேன்னு சொல்கிறவனும், நம்ம கெட்டது செய்யும்போது தட்டி நீ கெட்டது தான் செய்கிற, செய்யக்கூடாது யார் தைரியமாக நம்மக்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்க தான் நண்பர்கள். சொல்கிறவங்க யாரும் நண்பர்கள் எல்லாரும் நம்ம நல்லது பண்ணும்போது நல்லது பண்ணுறோம்னு சொல்லிட்டு கெட்டது பண்ணும்போது அமைதியாகிடுவாங்க. அப்போ அது நண்பர்கள் கிடையாது. நல்லது கெட்டது நம்ம பண்ணும்போது யார் நம்மக்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்க தான் நண்பர்கள். ஸோ அதில் கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் கர்ணன் தப்பு செய்யும்போது அவருக்கு நல்ல நண்பன் இருந்ததுன்னா மேபி அவர் இந்த பக்கம் வந்திருக்கலாமோ வந்திருப்பாரோ அப்படின்னு எனக்கு எண்ணம் கூட தோணும். ஸோ நண்பர்கள் அவர் நல்ல ஒரு நண்பர்கள் அவருக்கு நல்ல விஷயங்கள் கெட்டது செய்யும் போது நல்லது கெட்டது சொல்றதுக்கூடிய நண்பர்கள் அவருக்கு அமையாததுனால மேபி அவர் இந்த மாதிரி ஒரு நல்ல நபர்களும் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் கெட்டவங்களுடைய சேர்க்கையால்
வீணா போனதா என்னுடைய கருத்து. இது தனிப்பட்ட கருத்து. பட் அந்த இடத்துல ஒரு நல்ல நண்பர்கள் இருந்துச்சுன்னா அவருடைய லைஃப், அவருடைய ஹிஸ்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை விட வந்து மென்மேல வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லது கெட்டது வந்து சொல்லணும். ஸோ ஒரு ஜாதகத்தில் எது மாதிரி ஜாதகம் இருந்துச்சுன்னா நண்பர்கள் வந்து நல்லதாக அமைவாங்க அப்படின்னு. ஸோ நண்பர்கள்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மிரர் தான். மிரர்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1, 5, 9 இதுதான் மிரர் சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் வந்து மனசுக்கு நெருக்கமானதாக இருக்கும். ஸோ 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிரரை வந்து டுபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ அப்போது இந்த 1, 5, 9 7ஆம் இடம். ஸோ இது வந்து இதை பற்றி தான் நம்ம சுற்றி பேச போகிறோம். ஸோ 1, 5, 9 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கிரகங்கள் அமையும் போது 1, 5, 9 வந்து நல்ல நண்பர்கள் அமைவாங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து 7ஆம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள் இல்லாத சமயத்தில் நமக்கு வந்து இந்த குரு அமைஞ்சன்னா நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய மனைவிகள் வந்து நல்ல விஷயங்கள்ல வந்து டிபெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருப்பாங்க. 7ஆம் இடத்துல குரு இருந்ததுன்னா வந்து நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க எப்போ பார்த்தா குறை சொல்லினே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு மனசுக்குள்ளே தோணுதான் இருக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது ஏன்னா அவங்க வந்து டிக்டேட் பண்ணுறது அடுத்தவங்களால ஏற்றுக்க முடிய மாட்டேது. அது வந்து மன வருத்தமாக தான் இருக்குது. இது மாதிரி இது புதன் இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப பேச மாட்டாங்க, நெருக்கமாக என்னவோ அதை மட்டும் பேசுவாங்க. ஸோ இதுவே வந்து ராகு கேதுகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, பட் சமயத்தில் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஜாதகங்களை வந்து நம்ம பார்த்து ஆராய்ஞ்சு நாமளும் ஒரு நண்பராக இருக்கணும். ஸோ அப்போது வந்து நாம் ஜாதகம் பார்க்குறவங்களும் நமக்கு 7ஆம் இடத்துலையே இந்த மாதிரி நல்ல கிரகங்கள் இருந்து நாம் ஜாதகம் சொல்லும்போது வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நமக்கு நண்பராக மாறுறதுக்கு, நம்ம பேச்சை கேட்கறதுக்கும், நல்ல ஒரு எண்ணங்கள் தோன்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க வந்து பார்த்து ஜாதகம் பார்த்தாலும் நல்ல விதத்தில் கேட்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் மூலயமா வந்து நல்ல நண்பர்களாகவும் நல்ல வாடிக்கையாளர்களும் இருக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து ஜாதகம் வந்து டு பி குருவாக இருக்கிறத விட நண்பனாக இருக்கிறது டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து அவங்களும் வெளிப்படையாக நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, நாமளும் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஏன்னா நண்பர்கிட்ட தான் நம்ம வந்து எதுவும் மறைக்க மாட்டோம். நமக்கு மனசாட்சிக்கு அடுத்தபடி நண்பர்கிட்ட தான் நம்ம எல்லாத்தையும் பகிர்ந்துப்போம். மனைவி கிட்ட சில விஷயங்களை சொல்ல மாட்டோம், பையன்கிட்ட சில விஷயம் சொல்ல மாட்டோம், அப்பா கிட்டே சில விஷயங்கள் மறைச்சிடுவோம். நண்பர்கிட்ட மட்டும் நான் போனேன், ஆமாம் உண்மைதான், இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா வந்து அந்த ஆத்மாவுக்கு நெருக்கமாக இருக்கிறது நண்பர்கள் தான். ஸோ மற்ற எல்லா உறவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை இயற்கையாக அமையும். நண்பர் மட்டும் நானாக சூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து அதனால் வந்து எனக்கு யார் பிடித்துக்கிறாங்களோ அவங்கள நண்பராக நான் வச்சுப்பேன், பிடிக்காதவங்கள எனக்கு தெரிஞ்சவங்களால நான் வச்சுப்பேன் நான். ஸோ இதனால வந்து அதனால சொன்னால் நான் 1, 5, 9 கணக்கு எடுத்துக்கிறேன். ஏன் 1, 5, 9னா இதுதான் 1, 5, 9 வந்து இயற்கைனா நான். ஸோ இதை வந்து யார் மீன் பண்ணுறாங்களோ அந்த நல்ல நண்பர்கள் வரும். அந்த நல்ல நண்பர்கள் மூலயமா வந்து நம்ம நல்ல நன்மை பெற்று நல்லா இருக்கணும். நண்பர்களை வந்து நல்லபடியாக வந்து மீட் பண்ணணும், நல்லா இருக்கும். பட் இதில் வந்து சில பேருக்கு ஒரு தேர்ட் ஒப்பீனியன் இருக்கும். இல்லை என் ஃப்ரெண்டு அப்படி இருந்துட்டாங்க, என் ஃப்ரெண்டு இப்படி இருந்துட்டாங்க, நல்ல க்ளோஸாக இருந்தோம், நாங்கள் பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நண்பர்கள் உண்மையிலேயே நமக்கு நான் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற நல்ல நண்பர்கள் பிரிஞ்சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக வந்து 7.5 சனி ஆரம்பிச்சிச்சுன்னு தான் அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுடுவாங்க. இல்லை அர்த்தாசன சனி, இல்லைன்னா வந்து இந்த அஷ்டம சனி, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கும் நம்ம நல்ல நண்பர்களுக்கும் பிரிஞ்சுடுவோம். ஏன்னா நல்ல நண்பர் நம்ம கூட இருந்தோம்னா நம்ம கஷ்டப்பட மாட்டோம். கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு அவங்க விட மாட்டாங்க நம்மளை. ஸோ அதனால வந்து அந்த நண்பரை பிரிச்சுடுவாங்க. அது இயற்கையாக நடந்துடும். அப்போ எப்படி நடக்கணும்னா நம்ம வாயாலேயே அவனை வெளியே போடான்னு சொல்லிடுவோம். அது இயற்கையாக உருவாக்கி விட்டுடும். ஏன்னா வந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறோம் அந்த 7.5 வருஷம் தான் அவர் நடத்துறாருன்னு நினைக்கிறோம். ஆனால் அது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் 7 வருஷம் நடத்தலை. 7 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய எல்லா செயல் திட்டங்களும் திருத்தமாகவும் அழுத்தமாகவும் நிதானமாகவும் நடத்திடுறாரு. நாம் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு 7.5 ஆரம்பிக்குது, உங்களுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது, 1 வருஷம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடறாரு. அந்த 7.5 தான் நம்ம ப்ளே பண்ணுறோம். பிளேயிங் தான் நமக்கு தெரியல வச்சு, பிளேக்கு முன்னாடி தெரியல.
அதே மாதிரி ஒரு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்வார். அதை வந்து கரெக்டாக அந்த 7.5 வருஷத்துலேயே செய்யணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 1.5 வருஷம் கழிச்சும் செய்யலாம். ஸோ ஏன்னா வந்து அதோட பலன்கள், ஏன்னா சனி பகவான் வந்து நிதானமான நபர். ஸோ அப்போ அவர் பலன்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக கொடுத்துட்டு இருக்குது. அப்புறம் என்ன பண்ணோம், 7.5 சனி முடிஞ்ச உடனே அவருக்கு இந்த நல்லது நடக்கல, அப்போ வேற ஏதாவது கிரகம் நடந்துருச்சுன்னு அப்படி நம்ம கணக்கு போடுறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட பலன்கள் ஆரம்பிக்குது. ஸோ 1.5 வருஷத்துக்கு முடிஞ்ச பிறகு ஒரு பலன்கள் இருக்கும், அது நல்லதோ கெட்டதோ எல்லா பலன்களும் இருக்கும். ஸோ நம்ம இப்படி கால்குலேஷன் பண்ணும்போது தான் இருக்கும். ஸோ நண்பர்கள் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக மாறுறது கண்டிப்பாக நாம் தான் அவங்கள வந்து தப்பான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நபர்கள் நடக்குமோ. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து 30 வருஷத்துக்கு மேலே ஒரு நண்பர் நம்ம கூட இருக்கான்னு வச்சுக்கோமே, 30 இயர்ஸ்க்கு மேலே ஒரு நண்பர் வந்து கண்டினியூவாக நம்ம கூட க்ளோஸாக இருக்கிறாங்க, நம்ம தப்பு பண்ண தப்பு சொல்கிறான்னா அப்போ கண்டிப்பாக வந்து கடவுள் அனுகிரகம் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அதுவும் மீறி இதுல எல்லா விஷயங்களும் மீறி அந்த நண்பர் நம்ம கூட இருக்கிறாங்கன்னா அப்போ கடவுள் தான் அந்த நண்பர் தான் கடவுள். இதுதான் வந்து சூட்சமம். இதை நம்ம பயன்படுத்திக்கினா நமக்கு வந்து ஏன்னா மைண்ட் பெஸ்ட் பண்ணுற இடம் ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில், நண்பன். இந்த 2 இடத்துல தான் நம்ம உண்மையே ஓப்பனாக ஒத்துக்கிறோம். ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிறோம். மற்ற எல்லா இடத்துலையும் ஈகோ காட்டுவோம். ஒய்ஃப் கிட்ட ஈகோ, குழந்தைகிட்ட ஈகோ, அப்பா அம்மா கிட்ட ஈகோ காட்டுவோம். 2 இடத்துல ஈகோ காட்ட மாட்டோம். ஸோ இது காட்டாத ஏரியா. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி நல்ல நண்பர்கள் வந்து அமையறதுக்கு இந்த மாதிரி 1-5-9 உங்களுக்கு நல்ல கிரகங்கள் இருந்து இல்லை 1-5-9 நல்ல கிரகங்கள் பார்க்கும்போது இந்த நபர்கள் அமையாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை மட்டும் பிரிகிறது இதுதான் காரணம்னு சொல்லிட்டு என்னோட சின்ன ஆய்வு. இந்த ஆய்வு உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் வந்து இந்த மாதிரி கிரகங்கள் அமைப்பு இருக்கும்போது நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வர வாடிக்கையாளர் நண்பரால் தான் மாறுவாங்க. ஸோ அப்போ கடவுள் கண்டினியூ உங்க கூட வந்துனே இருப்பாங்க. அதுதான் என்னோட சின்ன கருத்து. தேங்க்யூ. இந்த நல்ல நேரம் கொடுத்து நன்றி.